வெல்கம் பேக் டு எச்சி ஊருது கிச்சன். எங்கள் ரெசிபி உங்கள் சமையலறையில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிறிஸ்பியான ரவை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிறிஸ்பியான ரவை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதை வந்து நல்லா டேஸ்டா சூப்பரா எப்படி கிறிஸ்பியா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நான் இங்க வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப் அரிசி மாவு, 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமா முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல வந்து இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன விரல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலையும் கட் பண்ணியிருக்கேங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் போட போகிறது வந்து 1 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 3/4 கப் மைதா, அதுக்கப்புறம் 3/4 கப் அரிசி மாவு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நம்ம கொஞ்சமாக உடச்சி வச்சிருந்த முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவை வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தோசை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம செய்ய போகிறோம். செம்மையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நம்ம எப்பயுமே அரிசி தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தாங்க. நம்ம ஏன்னா ஹெல்த்தியான ஐட்டம்ஸ். இந்த ரவை தோசை ரெசிபிக்கு வந்து முக்கியமான ஒரு ஆளை நம்ம சேர்க்கணுங்க. அது யாருன்னா நம்ம கடலெண்ணெய் தான். எண்ணெய் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது ரவை தோசையோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்கும். இதுதான் வந்து ஹோட்டலில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டிப்பு. இது செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் தோசை ஊற்ற போகிறோம். 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா மாவு வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம அது வந்து கல் நல்லா சூடாகணும். அப்போ தான் தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றலாம். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் வந்து ரவை தோசை ஊற்றுறதுக்கு ஒரு டம்ளரில் வச்சு ஊற்றுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பெட்டராக இருக்கும். இப்போ ஊற்றலாம். இந்த கேப்பை ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே மாற்றி போட்டுடலாம். சுவையான ரவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் புது ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வேற ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, it is bye from Sita.